உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஏப்ரல் 18. ஐக்கிய நாடுகள் தினம் எது? அக்டோபர் 24. தேசிய அறிவியல் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? பிப்ரவரி 28. மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? டிசம்பர் 10. பிகு நடனம் எந்த மாநிலத்தில் பிரசித்தி பெற்றது? அஸ்ஸாம். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் யார்? தாக்கூர். கொங்கணி எந்த மாநிலத்தின் அலுவல் மொழி? கோவா. இசை, நடனம் மற்றும் நாடக வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அமைப்பு எது? சங்கீத நாடக அகாடமி. இந்தியாவின் தேசிய கனி எது? மாம்பழம். இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? 2008. இக்கத் என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற கைத்தறி? ஒடிசா. தசரா விழா எங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? கர்நாடகா. கௌட்டி எனும் ஆதிவாசிகள் எங்கு வாழ்கின்றனர்? கோவா. தாவரவியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலம் சிக்கிம். டங்கா என்ற நாட்டுப்புற நடனம் எந்த மாநிலத்தின் சிறப்பு? சிக்கிம். தேசிய கடல் ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? பனாஜி. மத்திய மருந்து ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? லக்னோ. மத்திய சுரங்க ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? தன்பாத். தேசிய வன ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? டேராடூன். மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் CLRI எங்குள்ளது? அடையாறு. மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? கட்டாக். ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது? மணிலா. ஐரோப்பிய யூனியனின் தலைமையகம் எங்குள்ளது? பிரசல்ஸ். ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் அல்லாதது எந்த நாடு? ஜெர்மனி. சார்க் அமைப்பிலுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 8. சார்க் அமைப்பில் கடைசியாக சேர்ந்த நாடு எது? ஆப்கானிஸ்தான். ASEAN அமைப்பில் உறுப்பினர் அல்லாத நாடு? பாகிஸ்தான். WWF வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இதன் தலைமையகம் எங்குள்ளது? கிளாண்ட். ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கங்கள் எத்தனை? 6. காமன்வெல்த் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? லண்டன். கிழக்கின் வெனிஸ் என்று அழைக்கப்படுவது எது? கொச்சி. இரட்டை நகரங்கள் எனப்படுபவை எவை? ஹைதராபாத், செகந்திராபாத். கேட்வே ஆஃப் இந்தியா எங்குள்ளது? மும்பை. லக்னோ எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? கோமதி. மகா நதிக்கரையில் அமைந்துள்ள நகரம் எது? கட்டாக்.
மிட்நைட்ஸ் சில்ட்ரன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சல்மான் ருஷ்டி. பிசினஸ் அட் ஸ்பீட் ஆஃப் தாட் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பில் கேட்ஸ். த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். டேவிட் காப்பர்ஃபீல்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சார்லஸ் டிக்கன்ஸ். முதலாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடந்தது? புதுடெல்லி. ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? அபினவ் பிந்த்ரா. 2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றன? பீஜிங். 2010இல் காமன்வெல்த் போட்டிகள் எங்கு நடந்தன? புதுடெல்லி. கடைசியாக எந்த ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கியில் இந்தியா தங்கம் வென்றது? 1980. ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன? 5. வான்கடே விளையாட்டரங்கம் எங்குள்ளது? மும்பை. பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கோப்பையுடன் தொடர்புடையது எது? கோல்ஃப். இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? உத்தரப்பிரதேஷ். ஆண் பெண் விகிதம் குறைவான மாநிலம் எது? ஹரியானா. மக்கள் நெருக்கம் அதிகமான மாநிலம் எது? மேற்கு வங்காளம். அருணாச்சல பிரதேசத்தில் மக்கள் நெருக்கம் 20. இந்தியாவின் மக்கள் நெருக்கம் 382. மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்குள்ளது? ஸ்ரீஹரிகோட்டா. இந்தியா முதலாக அணுகுண்டு சோதனை நடத்திய ஆண்டு எது? 1974. சர் சி.வி. ராமன் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார்? 1930. இந்தியாவின் முதல் அணுசக்தி உலை அப்சரா. தமிழகத்தில் கன நீர் உற்பத்தி செய்யும் இடம் தூத்துக்குடி. இந்தியாவின் புகழ்பெற்ற பாலியோ பேட்டினிஸ்ட் பீர்பால் சக்கானி. இந்தியாவின் முதல் நியூட்ரான் உலை அமைக்கப்பட்ட இடம் கல்பாக்கம். கல்பனா என பெயரிடப்பட்ட செயற்கைக்கோள் மெட்சாட் METSAT. இஸ்ரோவின் தலைமையகம் பெங்களூர். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. இந்தியாவிலேயே முதன்முறையாக இதய மாற்று அறுவை சிகிச்சை எங்கு நடைபெற்றது? சென்னை. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி இந்திரா காந்தி. எவரெஸ்ட் சிகரத்தில் முதலில் ஏறிய பெண்மணி பச்சேந்திரி பால். இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். இந்தியா ஐநா சபையில் உறுப்பினரான ஆண்டு எது? 1945. இந்திய தேசிய கீதம் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பெங்காலி. லால் பகதூர் சாஸ்திரியுடன் தொடர்புடையது சக்தி ஸ்தல்.
பவுனார் ஆசிரமத்துடன் தொடர்புடையவர் வினோபாவே. தாமரை எதன் அடையாளம்? பண்பாடும் நாகரிகமும். லோக் நாயக் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜெயப்பிரகாஷ் நாராயணன். நைனிடால் என்ற கோடை வாசஸ்தலம் எங்குள்ளது? உத்தரகாண்ட். பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது? ராஜஸ்தான். ப்ளூ புக் என்பது எந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ அறிக்கை? இங்கிலாந்து. பாரத போர் நடந்த குருச்சேத்திரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஹரியானா. இந்தியாவின் ஆபரணம் என நேருவால் வர்ணிக்கப்பட்ட மாநிலம் எது? மணிப்பூர். ஐநா சபையின் முதல் பொதுச் செயலாளர் யார்? டிரைக் வேலி. 1991 வெள்ளி விழா கொண்டாடிய பல்கலைக்கழகம் எது? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். இந்தியாவில் எந்த மொழியில் அதிகமான செய்தித்தாள்கள் வெளிவருகிறது? இந்தி. பொட்டானிக்கல் சர்வேயின் தலைமையகம் எங்குள்ளது? கொல்கத்தா. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1973. தமிழ்நாட்டில் VAT அமல்படுத்தப்பட்டது எப்பொழுது? 1/1/2007. 6வது ஊதியக்குழுவின் தலைவர் யார்? PN கிருஷ்ணா. வடகொரியாவையும் தென்கொரியாவையும் பிரிக்கும் எல்லைக்கோடு எது? 38ஆம் பேரலல். ISI என்பது எந்த நாட்டின் உளவு அமைப்பு? பாகிஸ்தான். KNESET என்பது எந்த நாட்டின் பாராளுமன்றம்? இஸ்ரேல். மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது? வாட்டிக்கன். டவுனிங் தெரு யாருடைய இருப்பிட முகவரி? இங்கிலாந்து பிரதமர். இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? 2008.